என்ன எடுத்து படுக்கிற நீ? உள்ளுக்கு சூடாக இருக்குமா, நான் தான் காத்தோட்டமாக வந்து வெளியே படுக்கேன். கைகாலெல்லாம் பலிக்குது, அதான் வெளியே வந்து படுக்க. சரி சரி, அதெல்லாம் எனக்கு தெரியா. நான் கேட்ட எடுத்து வை, நான் பின்னரம் வருவேன். சரி, நீ கோவப்படாதம்மா, நீ கவனமாக போமா, நான் இப்படி எடுத்து தாரேன். காசு இல்லாமல் எடுத்து வை. பின்னரத்துக்குள்ளே நான் கேட்ட தராட்டி நடக்கிற வேற. கை காலம் வலிக்குது, இப்போ என்ன செய்கிற? வேலைக்கு தான் போகணும், ஒளிம்பி போவோம். என்ன செய்கிற? இந்த மனுஷன் கஷ்டப்படுறான், மகன் விளையாடுத்துறான்ப்பா. என்ன அநியாயம் இது? எல்லாரும் காசு தந்துட்டா, நீ மட்டும் தான் காசு தரல. பின்னரத்துக்குள்ளதா காசிக்கா வஞ்சம், நான் பின்னரம் தரேன். அது சரி, அந்த மும்தாஜ் காசி வந்துட்டானா? ஓ, அவன் தந்துட்டான்டா. 2 பேரும் என்ன பிளான் போட்டு போறீங்க? கொஞ்சம் இங்கே வாங்க. அது நாங்கள் ஒரு சும்மா பண்ணி சாப்பாட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன சாப்பாடும் அதுவும் இதுவும் பண் பண்ணி திட்டுறீங்க. அந்த ஆளை போய் பாருங்க, வெயிலில் கஷ்டப்பட்டு கொல்லி கொத்தி இதெல்லாம் யாருக்காக? படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் தானே. அந்த கஷ்டத்தை கொஞ்சம் புரிஞ்சு நடந்து கொள்ள பாருங்க இனிமேல். இதெல்லாம் ஒரு பந்தா, நீங்க இதெல்லாம் கணக்கெடுக்க. உங்களுக்கு ஒன்றும் சொல்லி வழங்க போகல. போங்க போங்க, வேலையை பாருங்க. ஒரு தந்தையின் கஷ்டத்தை புரிந்து கொள்ளக்கூடிய பிள்ளையாலே சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கி கொள்ள முடியும். நாமும் அதற்கு முயற்சிப்போமாக.